राम श्रीमान् रविसुतसखो वर्धतां यूथबालैः देवी तस्मै दिशतु कुशलं मैथिली नित्ययोगात् सानुक्रोशो जयतु जनयन् पर्वतस्तत्प्रसादम् सौमित्रिर्मे सखलु भगवान् सौम्यजमातृयोगी இன்றைய தினம் சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். கிட்டத்தட்ட 500 வருடங்களாக வைதிக தர்மத்தை சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருந்தது இந்த நாளுக்காக என்று சொல்ல வேண்டும். பலரும் பல விதமாக சக்கரவர்த்தி திருமகன் தான் அவதரித்த தேசத்திலே தான் அவதரித்த இடத்திலே திருமேனி பிரதிஷ்டை கண்டுள்ள வேண்டும் என்பதற்காக பலவிதமாக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரயத்னங்கள் எல்லாம் ஒரு விதமாக சஃலமாக ஆகி இன்றைய தினம் ஒரு கூடாரத்திலே சிரமதசையில் இருந்த எம்பெருமான் ஒரு ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த நாளை கொண்டாடுவதற்காக இந்த நாளிலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக ஒரு உபன்யாசத்தை ஸ்ரீ வே. ரகுராமன் சுவாமி கிரந்த பரிபாலன அறக்கட்டளை மூலமாக ஏற்பாடு செய்துள்ளார். அதிலே பத்ரந்தே என்கிற தலைப்பிலே சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள்னு சொல்லப்படுற பிராட்டி என்கிற மூவர் செய்தருளின அல்லது செய்த மங்களாசாசனத்தை பார்க்க வேணும், அதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியனுக்கு நியமனம். திருவடியானவன் ஜயத்யதிபதோ ராம லக்ஷ்மணஸ்ச மகாபலः ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதः என்று கோஷித்தான். பெருமாளுடைய வீரத்தை சொல்லிக்கொண்டு பெருமாளுக்கு விஜயம் ஏற்படுகிறது, இது உண்டாக வேண்டுங்கிற அர்த்தமும் வைத்துக் கொள்ளலாம். பெருமாளுடைய விஜயத்தை பரிசாத்தி இளைய பெருமாளுக்கும் விஜயத்தை சொல்லி தனக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய மகாராஜர் பெருமாளால் ரட்சிக்கப்பட்ட அவருக்கும் விஜயம் என்று அவன் பறைசாற்றினான். எங்க பறைசாத்தினானா லங்கேல சத்ருனுடைய ராஜ்யத்திலே அவன் அப்படி பறைசாத்தினான். அந்த பறைசாத்தின திருவடியினுடைய சந்நிதியிலே அந்த ராமருக்கு மங்களாசாசனத்தை பண்ணுவது தகுந்தது என்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு இந்த ஒரு உபன்யாசம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவடி பெருமாளுக்கு பல்லாண்டு சொன்னா போலே தான் ஆரம்பத்தில் அடிய விண்ணப்பித்த ஸ்லோகத்திலே மகாராஜருக்கு தோழராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் வானர முதலிகளோடு கூட நித்தியஸ்ரீயாக தான் இருக்க வேணும், அவன் விஜயியாக எப்போதும் வளர வேணும், அதுக்கு மேலே
அவனுக்கு நித்தியயோகத்தாலே பிராட்டியானவள் அப்பிரமேயம் ஹி தத்தேஜோ எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா இன்னும் பிராட்டி சம்பந்தத்தால் பெருமாளுடைய தேஜஸ்ன்னு நன்னாக வளர்கிறது என்ன ஸ்ரீராமாயணம் காட்டுறது மாரீசனுடைய வாக்கு. அப்படி தன்னுடைய நித்திய சம்பந்தத்தாலே பிராட்டியானவள் பெருமாளுக்கு மேலும் மேலும் மங்களங்களை வளர்க்க வேணும் என்னும் இளைய பெருமாள் இந்த மிதுனத்துக்கு ரட்சகராக நடமாடும் முதலை போல ரட்சிக்கக்கூடியவர். எல்லா விதத்திலையும் எம்பெருமானுக்கு பிரீத்தியை விளைவிக்கக்கூடியவர். மற்றவர்களிடத்திலேயே எம்பெருமான் மகிழும்படியாக செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அவருக்கும் நமஸ்காரம், அவருக்கும் விஜயம். அந்த சௌமித்திரி யார்? ஏன்னா அந்த இளையபெருமாளுடைய மற்றொரு அவதாரம் தான் பெரிய ஜீயர் மணவாள சுவாமிகள். அவருக்கு விஜயம் என்று சொல்வதன் மூலமாக பெருமாள், பிராட்டி, இளையபெருமாள்ங்கிற மூவருக்கும் மங்களாசாசனம் இந்த ஸ்லோகத்தாலே பண்ணப்பட்டதாகிறது. அப்படி திருவடி காட்டின வழியிலே எறும்பியப்பா இந்த ஸ்லோகத்திலே காட்டின வழியிலே இளையபெருமாள் என்ன, பிராட்டி என்ன, மற்ற தம்பிமார் என்ன, பந்துக்கள் என்ன, வானர முதலிகள் என்ன, இப்படி எல்லாரோடும் கூடின சக்கரவர்த்தி திருமகனுக்கு இந்த நாளிலே திருப்பல்லாண்டு பாடுகிறது எல்லா சனாதன தர்மிகளுக்குமே கர்த்தவியம். விசேஷித்த அவனிடத்திலே மிகுந்த பரிவை உடையவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். தினச்சரியா பிரகரணத்திலே பிடலோகாச்சாரியர் தினச்சரியா வாக்கியத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் தெரிவித்தருளும் காலத்தை மங்களாசாசனங்கிறது இவனுக்கு இருக்க வேணும் என்று பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன் அவசியமாக இவருவானுக்கு திருப்பல்லாண்டு பாட வேணும் என்று காட்டியருளியிருக்கிறார். பிரமாணங்களிலும் சர்வத்திர திட்வா தேவேஷம் ஜிதந்த இதி மந்திரகம். எம்பெருமானை சேவிக்கிற காலத்திலெல்லாம் எம்பெருமானத்தில் ஜிதந்தேன்னு சொல்ல வேணும், எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாட வேணும் என்று தெரிவிக்கின்றன. திவிதேசங்களிலே எம்பெருமானை திருவடி தொழக்கூடிய காலத்திலே பல ஆச்சாரியர்களும் எம்பெருமான் திருமுன்பே திருப்பல்லாண்ட அனுசந்தானம் பண்ணி பெருமானுக்கு காப்பிட்டார்கள், மங்களாசாசனம் பண்ணினார்கள்னு கேள்விப்படுகிறோம். அந்த ரீதியிலே இன்று தொடங்கி சக்கரவர்த்தி திருமகன் சாஸ்வதமாக இருக்க வேணும், ராமராஜ்யம் அது எங்கும் நிலை பெற்றிருக்க வேணும் எல்லாரும் பிரார்த்திப்போம். தற்பொழுது பத்ரந்தேங்கிற தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். மங்களாசாசனங்கிற ஒன்று ஸ்ரீ வைஷ்ணவனாலே அல்லது பிரபந்தனாலே அவசியமாக செய்யப்பட வேண்டியது. எம்பெருமான் ரக்ஷகன், இவன் எம்பெருமானாலே ரட்சிக்கப்படக்கூடியவன்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய சௌந்தர்யம், சௌகுமாரியம் முதலானவற்றை அனுசந்திக்கக்கூடியவனுக்கு இந்த மங்களாசாசனம் என்பது தன்னடைய நேரக்கூடியது, அவசியம் செய்யப்பட வேண்டியது என்று காட்டுவதற்காக இந்த மங்களாசாசனம்ங்கிறது சிட்டாச்சார சித்தம் என்று இந்த வாக்கியத்தாலே காட்டியருள்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். அதிலே முதலிலே மூவரை எடுத்தருள்கிறார். இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் என்று தொடங்கி இவ்விடத்திலே ஜனகராஜன் திருமகள் ஒரு பதமாக கொண்டு தசரத மன்னவனும் பிராட்டியும், அதாவது சீதையும் செய்த மங்களாசாசனம் இங்கே கருதப்படுகிறது என்று முதல் வியாக்கியானம் மாமிகளுடைய வியாக்கியானம். இரண்டாவது வியாக்கியானம் ஆய்ப்படியை தழுவின வியாக்கியானத்தில் சக்கரவர்த்தி, ஜனகராஜன், பிராட்டிங்கிற மூவர் செய்த மங்களாசாசனம் இங்கே கருதப்படுகிறது என்று வியாக்கியானம். அதற்கு சேர மூவருடைய மங்களாசாசனத்தையும் பார்க்கலாம்.
முதலிலே சக்கரவர்த்தியினுடைய மங்களாசாசனம் அதை பார்க்கலாம். ஏற்கவே சக்கரவர்த்தி பெருமாளிடத்தில் மிகுந்த பரிவை உடையவன், எப்போதுமே பரிவை உடையவன். விஸ்வாமித்திர பகவான் வந்த காலத்தே பெருமாளுடைய பரத்வத்தை அவன் உபபாதனம் செய்தாலும் கூட விஸ்வாமித்திர பகவானுடைய சக்தியும் தெரியும். பெருமாள் தனுர்வேதேச்ச நிஷ்டிதா, என்ன தனுர்வேதத்தில் வல்லவர் என்றும் நாவிசித்திய நிவர்த்ததே, இனி யுத்தம் செய்ய போனால் பெருமாள் ஜெயிக்காமல் திரும்பி வருவதில்லைன்னு பெருமாளுடைய பிரபாவத்தையும் அவன் கண்டிருக்க செய்தேயும் கூட அவன் 3 வருஷமே பெருமாள் சின்ன குழந்தை, சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா என் குழந்தை தூங்கி விடுவான். எப்படி 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிச்சா இந்த தாமரையானது முட்டிக்குமோ, தாமரை மூடிக்கொள்ளுமோ, அதே போல் என் குழந்தையோடைய கண்ணு இருக்கே 6 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும். நீ யாரோட யுத்தம் பண்ண சொல்கிற? ராட்சசரோட யுத்தம் பண்ண சொல்கிற? அவள்லாம் ராத்திரி சஞ்சரிக்கக்கூடியவர்கள், அவளோட இவன் என்னமா யுத்தம் பண்ணுவான்? என்ன பெருமாளுடைய அந்த பால்யம், சௌகுமாரியம் முதலானவத்தை மட்டும் மனசிலே கொண்டு இவருக்கு யுத்தம் செய்வதிலே யோகியதை இல்லை என்ன கேள்வியும் தெரிவிச்சிருக்கான். அதை போல ஒரு விருத்தாந்தம் இங்கே அவன் பெருமாளிடத்திலே பரிவோட பெருமாளுடைய வீரத்தை மறந்து மங்களாசாசனம் பண்ணின ஒரு விருத்தாந்தம் தான் இங்கே கருதப்படுகிறது. அதாவது பெருமாளுக்கும் விராட்டிக்கும் உத்தர பல்குனியில் உத்தரத்தில் விவாகம் நடக்கிறது. மேலே நடக்க வேண்டிய விவாக அங்கங்கள் எல்லாம் செய்யப்பட்டு பிறகு ஜனகனுடைய அனுமதியை பெற்று சக்கரவர்த்தி கிளம்புறான் தன்னுடைய தேசத்துக்கு. நிறையா கன்னியா தனமெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் தன்னுடைய பிரீதிக்கு சேர, பிராட்டியினுடைய ஏத்தத்துக்கு சேர. அப்படி சக்கரவர்த்தியானவன் போம் காலத்தே அவனுக்கு பட்சிகள் கோரமான ஒரு சகுனத்தை அவைகள் தெரிவிக்கின்றன. மிருகங்கள் எல்லாம் பிரதட்சணமாக வருகின்றன. ஒரு பக்கம் பார்த்தா அபசகுனம் தோத்துறது, ஒரு பக்கம் பார்த்தா நல்ல சகுனம் தோத்துறதே என்று அவன் பயப்பட்டு வசிஷ்ட பகவானிடத்திலே கேட்க, அவர் பட்சிகள் எல்லாம் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை காட்டுகின்றன. மிருகங்கள் எல்லாம் அந்த ஆபத்து தன்னிடையே சீக்கிரமாக மறைந்து விடும், தன்னிடையே போய்விடுங்கிறத காட்டுகின்றன என்ன வசிஷ்ட பகவான் சொல்கிறான். சொன்ன பிறகு ஜாமதக்னியன் இந்த ராமன் பரசுராம ஆழ்வான் அவன் வந்து தோத்துறான். அவன் வர வேகத்திலே எல்லாரும் கலங்குகிறார்கள். மகர்ஷிகள், ராஜா, சக்கரவர்த்தி தசரதன், அந்த சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள், இவர்களை ஒழிந்த எல்லாருமே கலங்கினார்கள். எல்லாருக்கும் என்ன நடக்கிறது, யார் வரா என்னன்னே புரியல இது சொல்லப்படுகிறது. அவ்வளோ அவன் வரக்கூடிய வேகம், அந்த வர காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், அவனுடைய தேஜஸ் முதலானவைகளால் எல்லாரும் கலங்குகிறார்கள். அவன் வரக்கூடிய கோபம் முதலானவைகளாலே. அப்படி இருக்கிற காலத்தில் ரிஷிகள் எல்லாரும் அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அர்த்தியத்தெல்லாம் சமர்ப்பிக்கிறார். சக்கரவர்த்தியானவன் அவர்கள்லாம் ஒருத்தர் இத்தனை நாளாக அவன் ஆரியம் வதம் பண்ண மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருந்தான். கத்திர ரோஷத்திலே நீங்கினவனாக இருந்தான். இந்திரனிடத்திலே வாக்குறுதி கொடுத்து மகேந்திர பர்வதத்திலே வசிச்சிருந்தான். திருப்பியும் பழைய கோபத்தோட க்ஷத்திரியர்கள் அழிப்பதற்காக திருப்பி புறப்பட்டு விட்டான் போல் இருக்குன்னு ஒருத்தர் கலக்கத்தோட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு காலத்தை தசரதனானவன் என்னுடைய வம்சத்தினுடைய விநாசத்துக்காக தான் நீர் வந்திருக்கீர் போல் இருக்கு, நீர் பெருமாள் உத்தர கொன்னீரானால் எல்லாருக்கும் பிராணம் போயிடும், நான் தரிக்க மாட்டேன் என்னெல்லாம் அவன் சொல்கிறான். அப்படி
ஈஸ்வரன் அவன் நேராக பெருமாடத்துலாம் வரப்போகிறான். பெருமாடத்தில் வந்து என்ன சொல்ல போகிறான்னா, நீ ஏதோ ஒரு சிவதனுசை பங்கம் பண்ணினேன்னு கேள்விப்பட்டேன், அது ஒரு சொத்த வீடு, அதை பங்கம் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், தாட்டகாதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணினேன்னு கேள்விப்பட்டேன், அவனுடைய வீரத்தை கேட்டு சந்தோஷம் எனக்கு. அந்த சிவதனுசு என்பது முன்பொரு காலத்திலே விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஒரு விரோதத்தை பிரம்மா உண்டு பண்ணி யார் வீரியவான் யார் பெரியவன்னு நிர்ணயிப்பதற்காக ஒரு விரோதத்தை வேணுமென்னே உண்டு பண்ண ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் எம்பெருமானானவன் ஒரு ஹுங்காரம் பண்ணினவாறே சிவனானவன் கலங்கினான். அவனுடைய தனுசு அந்த வில்லானது விரிசல் அடைந்தது. அந்த விரிசல் அடைந்த ஒரு வில்லு தான் கிரமத்திலே ஜனகனுக்கு வந்து சேர்ந்தது. அதை தான் நீ இப்போ முறித்திருக்கிறாய். ஆனால் அதை யாராலையும் முறிக்க முடியாதுங்கிறது வாஸ்தவம். அந்த யுத்தத்தில் விஷ்ணு பயன்படுத்தின ஒரு வில்லானது ரிஷிகர் ஜமதக்னிங்கிற இந்த பரம்பரை மூலமாக என் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறது. அத்தை நான் வச்சுருக்கேன். நீ முடிந்தா சிவதனுசை நாணயத்தினா போல முடிந்தா இந்த தனுசை நாணயத்தி காட்டு. நீ நாணயத்தின பிறகு நம்முடைய வீரத்தை நான் செய்கிறேன். அதற்கு பிறகு நாம் இருவரும் நம்முடைய பலத்தை பரீட்சை செய்வதற்காக யுத்தம் செய்யலாம் என்று அவன் சொல்லுகிறான். இதெல்லாம் கேட்டு சக்கரவர்த்திக்கு ஒரே கலக்கம். ஆக அவன் அதற்கு முன்பு சரி பின்பு சரி ஒரே கலக்கம். என்ன நடக்கிறதுனே அவனுக்கு புரியல, மயங்கி இருக்கான்னு சரித்திரம் சொல்லப்படுது. இந்த சமயத்திலே சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் க்ஷத்ரரோஷாத் பிரசாந்தஸ்துவம் என்கிற ஒரு ஸ்லோகம். உன்னுடைய தகப்பனாரை ஒரு க்ஷத்ரியன் கொன்றான் என்கிற காரணத்தாலே க்ஷத்ரியர்கள் எல்லாரும் கர்வத்தாலே கொழுத்து கிடக்கிறார்கள்னு க்ஷத்ரிய குலத்தையே அழிப்பதாக நீ சங்கல்பித்து க்ஷத்ரியர்களை 21 படிக்கால் அழித்தாய். ஆனால் அந்த கோபம் எல்லாம் நீங்க பெற்று நீ தற்பொழுது தபஸ்வியாக இருக்கிறாய். காஷ்யபருக்கு எல்லாவற்றையும் பூமியெல்லாம் கொடுத்து யாகத்தினுடைய முடிவில் பூமியெல்லாம் கொடுத்து நான் உன்னுடைய பூமியில வசிக்க மாட்டேன்னு சொல்லி மகேந்திரகிரியிலே நீ வசிக்கக்கூடியவனாக தபசு செய்யக்கூடியவனாக நீ அங்கே இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ பாலானாம் மமபுத்திரானாம் அபயம் தாத்தும் அருசி. பாலர்கள் ரொம்ப சின்ன குழந்தைகள், இளம் குழந்தைகள். ஆக வயசை பார்த்தாலும் உன்னோட யுத்தம் பண்ணுவதற்கு ஈடாக மாட்டார்கள். இந்த யுத்த தர்மத்தை சொல்கிற காலத்தில் க்ஷத்ரிய தர்மத்தை சொல்லும் காலத்தே க்ஷத்ரியன் யாரை கொல்லக்கூடாது, யாரோட யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி வரக்கூடிய பிரகரணத்தில் ஆறு நான் பாலன், உனக்காட்டும் வயசில் ரொம்ப சின்னவன், எனக்கு சக்தி இல்லைன்னு ஆறு சொல்லிக்கிறானோ, நான் பாலன் ஆறு சொல்லிக்கிறானோ, யார் நான் ரொம்ப விருத்தன், ரொம்ப களைப்படைந்தவன், ரொம்ப கிழத்தனம் அடைந்தவன் என்று சொல்லுகிறானோ, ஆறு நான் உன்னை சரணம் பத்தினேன்னு சொல்லுகிறானோ என்று வரிசையாக பட்டியலிட்டு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யுத்தத்தில் கொல்லலாகாது இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் அந்த க்ஷத்ரிய தர்மத்தெல்லாம் சக்கரவர்த்தி அறிந்தவனாக இருக்கிறபடியால் பாலானாம்னு முதல்ல சொல்கிறான். ஆக குழந்தைகள் பாலர்கள்னு சொல்கிறான். அது மட்டும் அவனுக்கு அபிப்பிராயத்தில் இல்லை, சௌகுமாரியத்தையும் கருதியிருக்கான். ஆக பெருமாளுடைய பருவத்தில் இருக்கக்கூடிய சிறுமையையும் பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சௌகுமாரியம் அத்தையும் மட்டும் பார்த்து மம புத்திராணம் ரொம்ப சிரமப்பட்டு 60,000 ஆண்டு மலரடி நின்று பிறகு மகதா தபசா ராம பெரிய தபஸனுடைய பலமாக பிள்ளை பிறந்திருக்கு. என்னுடைய துக்கங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். நீ அவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் பெருமாளை நீ யுத்தத்திலே கொன்றால் எனக்கு பெரிய சோகம் ஏற்படும்ங்கிறது இவனுக்கு அபிப்பிராயம். ஆகையால் பாலானாம் மமபுத்திரானாம் அபயம் தாத்தும் அருசி.
அபயம் தாத்துமர்ஹசின்னு சில வியாக்கியானத்தில் அபயமேவ தாத்துமர்ஹசி நத்து லீலையாப்பி பயம்னு வியாக்கியானம் பண்ணுறோம். நீ எப்பொழுதும் இவாளுடைய பருவத்தை பார்த்தாலும் சரி, இவாளுடைய சௌகுமாரியத்தை பார்த்தாலும் சரி, அல்லது என்னுடைய துர்தசையை பார்த்தாலும் சரி, இது ஒவ்வொன்றே போரும். எல்லா காரணங்களும் இருக்குது. எல்லா காரணங்களுக்காகவும் இவர்களுக்கு நீ எப்போதும் அபயத்தை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய விளையாட்டுக்காக கூட இவர்களுக்கு பயத்தை நீ உண்டாக்கலாகாது. அப்படி இருக்க செய்து இப்போதான் விவாகம் ஆகி சுதேசத்துக்கு திரும்புகிறோம். இந்த காலத்தில் இனி இவர்களை பெருமாளை கொல்ல நினைப்பது, பெருமாளை யுத்தம் செய்ய நினைப்பது தகாது என்று அவன் பலவிதமாக மன்னாடுகிறான். ஆனால் அதெல்லாம் லட்சியம் பண்ணலை. அவன் வேறு ஆரிடத்துலையும் பேசலை. இவன் சொல்கிற வார்த்தையை திருநவக்கரிசி பெருமாடத்தில் மட்டும்தான் வார்த்தை சொல்கிறான். பெருமாடத்தில் நீ அந்த இதை ஆரோப்பணம் பண்ணணும் என்னெல்லாம் சொன்னவாறு பெருமாள் கோபத்தோட நீ என்னுடைய வீரியத்தை அவமதித்து இப்படி வார்த்தை சொல்கிறாய்னு லீலையாக அந்த வில்லை வாங்கி நாணயத்தி நீ விஸ்வாமித்திரருக்கு பந்துவாக இருக்கிறபடியால் விஸ்வாமித்திரருடைய சிஷ்யன் ஆகையில் அவருடைய சகோதரி புத்திரரான ஒன்றை யுத்தத்தில் கொல்வது தகாது. பிராமணராகவும் இருக்கிறீர், ஆகையால் நீர் எனக்கு பூஜ்யராக இருக்கீர், ஆகையால் உயிர் பிச்சை கொடுக்குறேன், யுத்தம் பண்ண மாட்டேன் அவன் கூட. அதுக்கு பதிலாக உம்முடைய புண்ணியங்களாலே நீர் தபஸினாலே சம்பாதித்த லோகங்களை அழிக்கட்டுமா அல்லது உம்முடைய கத்தி அழிக்கட்டுமான்னு கேட்டவாறு என்னுடைய லோகங்களெல்லாம் அழித்து விடு அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பிரபாவத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அக்ஷயம் மதுஹந்தாரம் அப்படின்னு நீ சர்வேஸ்வரன் இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். இந்த வில்ல அனாயாசமாக வாங்கின போதே நீ சர்வேஸ்வரன் தெரிஞ்சுட்டேன். விஷ்ணுவை ஒழிய வேறு யாராலையும் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். நீ தான் விஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவன் போகிறான். அவன் சென்ற பிறகு கதோ ராமா பரசுராம ஆழ்வான் போனா அப்படின்னு கேள்விப்பட்டான் சக்கரவர்த்தி. கதோ ராம இது ஸ்ருத்வா ஹிருஷ்ட பிரமுதித்தோன்னு இருப்பாங்க. ஹிருஷ்டகான மகிழ்ந்தான் அர்த்தம், பிரமுதிதகானால நன்னாக மகிழ்ந்தான் அர்த்தம். மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக எதற்கு இரண்டு சப்தங்கள் என்று இந்த புனருக்தி பரிகாரம் பண்ணுவதற்காக ஆச்சாரியர்கள் ஹிருஷ்டகான ஹிருஷேர் லோமசூன்னு சூத்திரம் இருக்கு. மயிர்கூச்செறிய பெற்றவனா இருக்கான் என்னும் பிரமுதிதா என்பதற்கு உள்ள மனசுல சந்தோஷம் இருக்கிறபடியாக அல்லது ஆத்மாவில் சந்தோஷம் இருக்கிறபடியாக அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த மயிர்கூச்செறிய பெறுதல் இருக்கிறது என்று வியாக்கியானம் செய்கிறார்கள். அங்க புனர்ஜாத்தம் ததாத்மானம் சுதான் ஆத்மானமேவ புனர்ஜாத்தம் ததாமேனே சுதான் ஆத்மானமேவச்சான்னு ஸ்லோகம். இங்கே திருவாயூர்பிள்ளை வியாக்கியானத்தில் ஒரு அழகான அர்த்தம் சொல்லப்படுறது. கேள்வி போயாச்சுன்னு கேள்விப்படுறான். போயாச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கூட இவனுக்கு பயம் போகலையாம். அவன் பெருமாள் விஜயி ஆனார். ஏற்கவே தாட்டகாதி நிரசனத்தை கேள்விப்பட்டிருக்கான். அதுக்கு மேலே அதாவது இங்கே தனுர்பங்கத்துக்கு முன்னாடி நடந்த சரித்திரங்கள் எல்லாம் எல்லாரும் போய் சொல்லியிருக்கா அவனுக்கு. ஆகையால் தாட்டகாதி நிரசனம் தெரியும். இப்பொழுது சிவதனுர் பங்கத்தை பெருமாள் பண்ணியிருக்காருன்னு பெருமாளுடைய வீரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு மேலும் இப்பொழுது பரசுராம ஆழ்வான பெருமாள் ஜெயித்தாங்க சரித்திரத்தையும் கேட்டான். கேட்டதுக்கு அப்புறமும் இவனுக்கு பயமும் கலக்கமும் போகலையாம். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல புனர்ஜாத்தம்னு சொல்லுகிறான். உண்மையில பயமே இல்லையே, பெருமாள் ஜெயித்தாயிட்டு அப்படின்னா சந்தோஷத்தோட இருக்க வேண்டியது பிராப்தமாக இருக்க செய்து மரண பயமே ஏற்படலை. பெருமாளுக்கு ஆபத்துங்கிறதே உண்மையில ஏற்படலை. அப்படி இருக்க செய்தே கலக்கத்தால அவன் போனான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் கலக்கத்தால அவனுக்கு பழைய பயமே அனுவர்த்திக்கிறது, மரண பயமே அனுவர்த்திக்கிறது. பெருமாளுக்கு இந்த ஆபத்து அதை குறித்த பயமே அனுவர்த்திக்கிறது. அதில் கேள்விப்பட்ட பிறகும் ஏதோ ஒரு மரணம் வந்த மாதிரியும் அதுலேருந்து தப்பினா போல இப்படி வார்த்தை சொல்கிறான். ஏன்னா இப்படி அந்த அந்த புனர்ஜாதம்ங்கிற இடத்துல வைக்கணும் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தம் பிள்ளைக்கும் சரி தனக்கும் மறுபிறவி ஏற்பட்டது. தாங்கள் எல்லாம் மறுபிறவி பிறந்ததாக நினைத்திருந்தானாம் சக்கரவர்த்தி.
இங்கே சக்கரவர்த்தியானவன் அபயம் தாத்து மருகசி என்று பெருமாளுடைய பருவத்தையும் பெருமாளுடைய சௌகுமாரியத்தையும் மனசிலே கருதி பெருமாளுக்கு எப்போதும் அபயம் மட்டுமே உண்டாக வேணும் என்று அவரிடத்திலே அதை மட்டுமே நீர் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தான். இது சக்கரவர்த்தி பண்ணின மங்களாசாசனம். இங்கே மேலே புனர்ஜாத்தம் என்கிற இடத்துலையும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிவு அதுதான் தோத்துகிறது. ஆக சக்கரவர்த்தி பெருமாளிடத்தில் பரிவு காட்டினா போலே நாமும் பெருமாளிடத்திலே பரிவராக இருக்க வேணுங்கிறது இந்த விற்த்தாந்தத்திலிருந்து காட்டப்படுகிறது. மேலே ஜனகராஜன் திருமகள் சக்கரவர்த்திக்காவது கலக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் பெருமாளை தன்னுடைய பிள்ளையா மட்டுமே நினைத்திருக்கக்கூடியவன். ஆனால் பிராட்டி அயோனிஜையாக இருக்கக்கூடியவள், எப்போதும் பெருமாளுடைய பரத்வம் அவனுடைய வீரியம் முதலானவைகளை நன்றாக அறிந்தவள். அதுக்கு மேலே இங்கே அவதரிக்கிற காலத்திலையும் அதாவது பராபரத்தில் இருக்கிற காலத்திலையும் சர்வாத்மனா கலக்கத்துக்கு ஒரு வழி இல்லை. இங்கேயும் அயோனிஜையாக பிறந்திருக்கக்கூடியவள். ஆகையாலே கர்ம சம்பந்தமோ தேக சம்பந்தம் கூட மற்றவர்களுக்கு இருக்கிறா போல அவதார காலத்தில் எம்பெருமானுக்கு இருக்கிறா போன்ற ஒரு கர்ப்ப சம்பந்தம் கூட கிடையாது பிராட்டிக்கு. அப்படி இருக்க செய்து அது எம்பெருமானுக்காவது நயோன்யாம் அவசத்தன் இருந்தாலும் ஏதோ தேவக்கின்ற கர்ப்பத்தில் இருந்தான்னு சங்கிக்கிறதுக்காவது கௌசல்யனுடைய வயிற்றில் பிறந்தான்னு சொல்றதுக்காவது வாய்ப்பு இருக்கு. இவளுக்கு அதுவும் இல்லை. அப்படி இருக்க செய்தே இந்த பிராட்டி கலக்கத்துக்கு வாய்ப்பு இல்லாத இருக்க செய்து இந்த பிராட்டி என்ன செய்தாள் என்னால் சுமந்திரனானவன் கைகேயியும் சக்கரவர்த்தியும் ஒன்று அழைத்தார்கள் என்று அழைச்சின்னு போகிறான். பெருமாள் என் பட்டாபிஷேகத்தை என்ன பண்ணணும்னு ஆலோசிச்சுருப்பா. பெருமாள் தகப்பனாரும் என்னுடைய தாயாரான கைகேயியும் அவளுக்கு என்னதான் ரொம்ப பிரீத்தி. ஆகையால் தான் ஏதோ அழைக்கிறா, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் எனக்கு தகப்பனார் யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய போகிறார், நீ அது வரைக்கும் சுத்தமாக இரு பிராட்டி இடத்துல சொல்லிவிட்டு பெருமாள் கிளம்புகிறார். இப்படி கிளம்புற காலத்தில் பெருமாளுக்கு பிராட்டி தானே தன்னுடைய திருக்கையால் உயர்ந்த பட்டாடைகள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து, தானே பார்த்து திருவாபரணங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து, அதுக்கு மேலே தானே தன்னுடைய கையால் சந்தனாதிகள்லாம் அரைத்து பெருமாளுக்கு தான் சாத்தி விட்டிருக்கிறாள். ஏற்கனவே பெருமாளுக்கு அழகு ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே பிராட்டி செய்துவிட்ட அலங்காரங்களாலே பெருமாளுக்கு அழகும் அதிகமாக ஆகியிருக்கிறது. அதுக்கு மேலே இவ்வளோ பிரீத்தியோடு பார்த்து எல்லா அலங்காரங்களையும் செய்து விடுகிறாளேன்னு பெருமாள் பிரீத்தியோட பிராட்டியை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அத்தால ஒரு சோபாதிசயம் பெருமாளுக்கு. இப்படி இயற்கையான அழகுக்கு மேலே இவ்வளவு அழகுகளும் சேர்ந்தபடியால் இவ்வளோ அழகோட பெருமாள் எழுந்தொழுகிறாரே, இந்த பெருமாளுக்கு எந்த ஒரு விக்ரமும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிற கலக்கத்தாலே பிராட்டி பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு பாடுறார். பதிசம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவராஜ மங்களான் அபிதத்யுஷி என்று பெருமாளிடத்தில் பிரீத்தி தோத்த பிராட்டி பார்த்து கொண்டிருக்கா. பிராட்டி பெருமாள் போகிற அதில் ஈடுபட்டு அவருடைய அழகிலேயும் அவருடைய நடையிலேயும் குணங்களையும் தன்னுடைய மனசை பறிகொடுத்து செய்வதறியாமல் கூடவே போயிட்டு இருக்கா. அப்பொழுது பெருமாளானவர் பிராட்டிக்கு ஒரு சத்காரம் பண்ணுறார். அவருடைய தோளில் இருக்கக்கூடிய மாலையை பிராட்டிக்கு சாற்றினார்னு சில ஆச்சாரியர்கள் அருளி செய்வார்கள். பிராட்டி வாசல் அளவும் வந்தவாறே திருவடியை பிடித்து நில் என்று பெருமாள் நினைவூட்டினார். அந்த காலத்தில் பிராட்டியினுடைய திருவடியை பெருமாள் பிடித்தது தான் பிராட்டிக்கு பெருமாள் செய்தார் சத்காரம் என்ன பட்டர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் அருளி செய்யக்கூடிய நிர்வாகம். அப்படி பெருமாள் சத்கரிக்கிறார் பிராட்டிய. பர்த்தாரம் அசிதேக்ஷணா, பெருமாள்
பிராட்டிக்கு ஒரு மாலையை அணிவித்தார். அதற்கு பிரதியாக பிராட்டி தன்னுடைய கண்ணால் ஒரு பார்வை பார்த்தார். அது பெருமாளுக்கு ஒரு கருணைதல் மாலையை சூட்டினா போல அழகாக அமைந்திருந்தது. பெருமாளுக்கு அது ஒரு கருணைதல் மாலை எப்படி பெருமாளுக்கு ஒரு சோகையை உண்டாக்குமோ அதை போல ஒரு அழகை அது உண்டாக்கிட்டு என்றும் அர்த்தம் அருளி செய்வார்கள். ஆய்ப்படியில் ஒரு அழகான அர்த்தம் சொல்லப்படுறது. தன்னுடைய கண்ணினுடைய ஒளி அத்தாலே பெருமாளுக்கு கரி பூசினாள் பிராட்டி. இது பிராட்டியினுடைய கண்ணு கருணைதல் பூவை போன்றது. பெருமாள் இப்பொழுது பட்டாபிஷேகத்துக்காக எழுந்தருள்கிறார். அந்த பெருமாளுக்கு திருஷ்டி தோஷம் வரக்கூடாது என்பதற்காக இந்த கருத்த நெய்தல் போன்ற அந்த பார்வையாலே அந்த பார்வையுடைய அந்த ஒளியாலே ஒரு மைப்பூசினா போல பிராட்டி பார்த்தா என அழகாக அர்த்தம் அருளி செய்யப்படுகிறது. அப்படி ஆத்வாரம் அனுபவராஜ வாசல் வரைக்கும் வந்தா. மங்களானி அபிதத் சுஷி, பெருமாளுக்கு மங்களங்கள்லாம் தியானம் பண்ணிக்கொண்டே எண்ணிக்கொண்டே பிராட்டி வருகிறாள். நீ அண்ணா பட்டாபிஷேகம் செய்து நிறைய யாகங்கள்னா செய்ய வேணும். தீட்சிதம் விரத சம்பன்னம் நிறைய யாகங்கள் விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கணும். அந்த காலத்தில் உன் கூடவே இருந்து நான் எல்லா பரிச்சரியங்களையும் பண்ண வேணும். நீ அந்த யாகத்தில் எஜமானனாக இருக்கக்கூடிய இருப்பை நான் பார்த்து கொண்டே இருக்க வேணும். அந்த காலத்தையும் நான் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு அந்த அழகை அனுபவித்துக் கொண்டு இருக்க வேணும் பாரிக்கிறார். அதற்கு பிறகு இது கூட ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதற்கு பிறகு பூர்வாம் திசம் வஜ்ரதரா என்று தொடங்கி ஒவ்வொரு திக்கிலேயும் அந்தந்த திக்பாலகன் உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். தேவர்கள் எல்லாம் செல்வத்தை இழந்து தவித்த காலத்தே அமிர்த மதனம் நடந்து பிராட்டி திருப்பார்கடல்ல ஒரு தாமரை மேலே ஆவிர்வவித்து பிராட்டி பார்த்தவாறே தயாவலோகிதா சத்யா என்று பிராட்டியுடைய கட்டாட்சம் பெற்று தேவதைகள் எல்லாம் சந்தோஷத்தை அடைந்தார்கள், செல்வம் நிலைக்க பெற்றவர்களாக ஆனார்கள்னு விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. இவருடைய கட்டாட்சத்தால் தான் அவர்களுக்கு நன்மையே. அப்படிப்பட்டவள் பெருமாள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறாள். அத்தாலேயே அவருக்கு எந்த ஒரு அமங்கலங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. மேலும் இயற்கையான சர்வேஸ்வரத்தை பரித்தமாக இருக்கக்கூடிய ஒரு வீரியம், அதுக்கு மேலே அவதார காலத்தில் சக்கரவர்த்தி திருமானாக பிறந்து அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கற்றதுனால இருக்கக்கூடிய பிரபாவம், எப்படி பார்த்தாலும் பெருமாளுக்கு எந்த ஆபத்துக்கும் வழி இல்லை. அப்படியே ஆபத்து வந்தாலும் அதை தாமே தவிர்த்து கொள்ள வல்லரை ஒழிய இவருடைய ஆபத்தை போக்கடிக்கிற ஒரு சாமர்த்தியம் நிச்சயமாக இந்திராதிகளுக்கு சம்பவிக்க போறதில்லை. ஏன்னா அவர்களுடைய காரியத்தை செய்வதற்காகத்தான், ராவணவதம் செய்வதற்காகத்தான் பெருமாளை அவதரித்திருக்கிறார். ஆக ஆக்கராக இவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இவரை காட்டும் பலத்திலே மிகவும் குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்திராதிகள் அவர்களாலே இவருக்கு மங்களம் உண்டாக வேணும் இந்த பிராட்டி ஆசைப்படுற அந்த வடிவழகு, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த அழகு, அது மயங்க பண்ணி யாரை ரட்சகராக தேடலாம் என்ன தேட வைத்து இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லி வைக்கிறது பிராட்டியை. ஆக அந்த பிராட்டிக்கு சகஜமாக இருக்கக்கூடிய சார்வஜ்யம் இருக்க செய்தேயும் கூட இந்த திருமேனி அழகு, அந்த சௌகுமாரியம் முதலானவைகள் அந்த அறிவை கலங்க பண்ணி பெருமாளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் இருக்க வேணும்னு மங்களங்களை விரும்ப வைத்தது. அதே போல எல்லாரும் எப்படி திருவனந்தாழ்வான் பராபதத்தில் ஆபத்து நேருமோன்னு சங்கித்தான் இருக்கிறது. பொறுமானிகள் படை என்கிற பாட்டிலே இளைய பெருமாள் பரதாழ்வானை குறித்து, பரதாழ்வான் பெருமாளுக்கு ஆபத்து விளைவிப்பதற்காக வந்திருக்கிறான், பெரிய படையை திரட்டிண்டு பெருமாளை கொல்வதற்காக இங்கே காட்டுக்கு வந்திருக்கிறான்னு சங்கித்தான் என்கிற சரித்திரம் சொல்லப்படுறது. ஆயுதங்கள் எல்லாம் ஒத்தர அதிசங்க பண்ணி இவரால் பெருமாளுக்கு ஆபத்து வருமோ, இவரால் பெருமாளுக்கு ஆபத்து வருமோ ஒத்தர அதிசங்க பண்ணி எம்பெருமானை நோக்கினார்கள். இதெல்லாம் அர்த்தம் அருள் செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த அளவுக்கு எம்பெருமாண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரீத்தியானது எல்லா விதமான அறிவு மயக்கத்தையும் பண்ணி கலக்கத்தையும் பண்ணி இப்படிலாம் காரியங்களை செய்விக்கும், வார்த்தை சொல்லியிருக்கும் என்று காட்டப்படுகிறது. அந்த பிராட்டி பரிவோடு எம்பெருமானுக்கு காப்பிட்டா போலே நாமும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண பிராப்தம். அதுக்கு மேலே ஜனகராஜன்
ஜனகராஜன் கர்மணைவதி சம்சித்திம்னு எப்போதும் கர்மயோகத்திலே தற்பரனாக இருக்கிறபடியாலே அந்த கர்மயோக பலத்தாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை அறிந்தவன். நன்ன மகர்ஷிகளிடத்திலே ஞானம் பெற்றவன். யாஜ்ஞவல்கியாதிகளிடத்திலே நன்னாக பழுக்க சேவித்தவன். ஆகையாலே எம்பெருமான் தான் இப்படி அவதரித்திருக்கிறான் சக்கரவர்த்தி திருமணாங்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கு மேலே தாட்டகாதிகளை பெருமாள் வதம் செய்தது, அகல்யா சாப விமோச்சனம், இந்த தனுர்பங்கம், சிவதனுர்பங்கம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறான். ஆயால பெருமாளுடைய பிரபாவத்தை அவன் நன்கு அறிந்திருக்க செய்தேயும் பிராட்டிய கன்னிகாதானம் செய்து கொடுக்கிற காலத்திலே பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் விவாகம் செய்து வைக்கிறான். செய்து வைக்கிற காலத்தே இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிங்கிருண்ணீஸ்வ பாணினான்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். இயம் சீதா, இப்படிப்பட்டவள். இந்த பிராட்டியுடைய அழகு எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இவள்னு கையால் காட்டலாம். ஒரு பக்ஷியிடத்தில் வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என் நிலைமை உரையாயே என்று ஒரு நாயகி சொன்னாலும், ஏன் என் நிலைமை உரையாயேன்னு சொல்கிறான்னா அதுக்கு மேலே அதை வாய் விட்டு வார்த்தையால் சொல்ல முடியாது. என்ன நிலைமை இருக்குது, இவளுடைய உடம்பு எப்படி இருக்குது, பகவத் விசேஷத்தில் இவளுக்கு என்ன தசை இருக்கிறதுன்னு வாயால் சொல்ல முடியாது. அதை போல இந்த பிராட்டியினுடைய வடிவழக வர்ணித்து சொல்ல முடியாது. இவள் இப்படிப்பட்டவள்னு சொல்லலாம், அவ்வளோதான். கையால் காட்டலாம், அவ்வளோ நிகழ்ச்சி வாயால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகு படைத்தவள். ஆகையால் இயம் என்று காட்டுறா. இன்னொன்று, பிராட்டியினுடைய திருமேனி ஒளி எல்லா பக்கமும் பளிச்சுன்னு வீசது. ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தியான்னு பிராட்டியினுடைய திருமேனி ஒளி எல்லா பக்கமும் பரவுறது. அதனால பெருமாளுக்கு தெரியும் எந்த பக்கத்தில் பிராட்டி இருக்கா, நம்ம எந்த பக்கம் பாணி கிரகணம் பண்ணணும், எங்கே வைதிக காரியங்களை மேலே நடத்தணும் இன்னும் தெரியும். கண்ணு பூசறதா அது இங்கே இருக்கா என்று காட்டி கொடுக்குறானா சக்கரவர்த்தி. மற்றொன்று, பெருமாள் என்னதான் இருந்தாலும் என்னை போல வீரன் யாரும் கிடையாது, என்னை போல அழகு யாருக்கும் கிடையாது அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருந்தாராம். ஆரையும் மதிக்காமல் இருந்தாராம். ஓ, அவ்வளோ உன்னுடைய அழகை நீ மதித்திருக்கிறாயா, ஒரு க்ஷணம் என் பெண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு அழகு இருக்குது அப்படின்னு நினைக்க முடிஞ்சா நினைத்துக்கொள் என்பதற்காக ஒரு தடவை இவளை கண்ணாலே பாருன்னு இங்கே இருக்கான்னு காட்டினார். இன்னொரு அர்த்தம் சொல்லி அருளி செய்கிறார்கள். மற்றொன்று, விவாகம் செய்து கொடுக்க போகிறார்கள் என்னும் பிராட்டியினுடைய பிரபாவங்களையும் அழகையும் கேட்டதிலிருந்து பெருமாளுக்கு பார்க்கிற இடமெல்லாம் பிராட்டியாக தோத்தர் தான். எங்கே பிராட்டி இருக்கா, எந்த திக்கில் அவர் இருக்கான்னு தோத்துற உருவெடிப்பாடுன்னு சொல்லுவார்கள். அந்த ரீதியில் பார்த்த விடமெங்கும் பிராட்டியாக தோத்துகிறபடியால் எந்த திக்கில் நாம் பாணிகிரகணம் பண்ணிக்கொள்ளவோன்னு பெருமாளுக்கு தெரியலையாம். எங்கே உண்மையில பிராட்டி இருக்கான்னு தெரியலையாம். அதற்காக ஜனகன் சுட்டி காட்டி, இங்கே இருக்கா, வேற எங்கேயோ தேடாத, இங்கே தான் இருக்கா, அங்கெல்லாம் உருவெளிப்பாடினால தோத்துற பிராட்டியுடைய உருவம் தான், இங்கே தான் உண்மையில பிராட்டி இருக்கா என்று காட்டுகிறாராம். எம் என்று சொன்னவாறு, சரி அழகெல்லாம் இருக்கட்டும், நான் அழகு இருக்குங்கிறதுக்காக சக்கரவர்த்தியினுடைய குலத்தில் பிறந்தனா புத்தியை கைக்கொள்வேனா, அவளுக்கு ஆபிஜாத்தியம் இருக்க வேண்டாவா, எங்களுடைய குலத்துக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டாவான்னா சீதா என்ன அயோனிஜையாக நான் யாக பூமியிலே கரிசனம் பண்ணுற காலத்தில் பூமியை பிளந்து கொண்டு தோன்றியவள் என்று சொன்ன. அது மட்டும் இல்லை, மமசுதா பிறவாமையினாலே இருக்கக்கூடிய ஏத்தம் மட்டும்தான் இல்லை. நீங்கள் எப்படி சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவர்களோ அதே போல் நாங்களும் சக்கரவர்த்திகள். அதுக்கு மேலே கர்மணைவதி சம்சித்திம்னு உங்கள் தகப்பனார் வெறும் ராஜாவாக இருக்கக்கூடியவர், ஏதோ புண்ணியங்களை மட்டும் செய்யக்கூடியவர். ஆனால் நான் மோட்சார்த்தமாக கர்மயோகத்தை அனுஷ்டிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுடைய வம்சத்திலே அவன் அபிமானிக்கும்படியாக பிறந்தவள் இவள் என்று அவளுடைய ஏத்தத்தை சொல்கிறான். சரி, அழகு இருக்குது, உயர்குடி பிறப்பு இருக்குது, எல்லாம் வாஸ்தவம். ஆனால்
எனக்கு சகதர்மச்சாரிணியாக ஆக வேண்டும். நான் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தில் அவளை துணையாக கொள்கிற அளவுக்கு அவளுக்கு தர்மத்தில் ஊத்தம் இருக்க வேண்டும் என்ன சொன்னவாறே. நீ சரணாகத தர்மம் சரணாகத பரித்ராணம்ங்கிற தர்மத்தை நீ கை கொண்டாயே, அந்த தர்மத்தில் உன்னை காட்டிலும் ஊத்தமுடையவள். நீ யாரோ ஒரு காக்காசுரன் ஒரு விபீஷன் ஆழ்வான் இவர்களைத்தான் ரட்சிக்க போகிற. ஆனால் இவ தன்னை நலிந்து அபராதம் செய்தோங்கிற எண்ணமும் இல்லாத மேலும் தொடர்ந்து அபராதங்களே செய்யக்கூடிய ராட்சசர்கள் அவர்களையும் ரட்சிக்கக்கூடியவன். ஆக சரணாகத்தர்களை ரட்சிக்கக்கூடியவன் நீ அல்ல, சரணாகத்தர்கள்னு சொல்கிறதுக்கு யோக்கியத்தை உடையவர்களை ரட்சிக்கக்கூடியவன் நீ. ஆனால் எந்த ஒரு யோக்கியத்தையும் மற்றவர்களையும் மன்னாடி திருவடி இடத்துல மன்னாடி ரட்சிக்கக்கூடியவள். ஆகையாலே சரணாகத சம்ரக்ஷணங்கிற தர்மத்தில் உன்னை காட்டும் ஊத்தமுடையவள், உன்னுடைய தர்மத்தில் உனக்கு துணையாக நிற்கக்கூடியவள். பிரதீட்சனை கை கொள்ளு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ததாமின்னு சொல்லலை? ஏன்னா எப்போதும் எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடியவள் விராட்டி. அவள் போய் எம்பெருமானுக்கு நான் கொடுக்கிறேன், என்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எப்போதும் எம்பெருமானுடைய சொத்தாக இருக்கிறபடியால் ததாமின்னு சொல்லவில்லை. கை கொள், உன்னோட நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான் என்ன அர்த்தம். அல்லது பிரதீட்சைன்னா சரி, சக்கரவர்த்திக்கு தம் பிள்ளைக்கு நல்ல ஒரு குலத்தோட சம்பந்தம் கிடைச்சது, நல்ல ஒரு பெண் கிடைச்சா அப்படின்னு சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி பெருமாளும் சரி விவாகம் நடக்க போகிறது அப்படின்னு சக்கரவர்த்திக்கு எந்த அளவு சந்தோஷமோ அந்த அளவு பெருமாளும் சந்தோஷத்தோடு இருந்தார். அப்படி இருந்தால் போராது, உன்னுடைய பிரீத்தி அதிசயம் எல்லாம் தோத்த நீ ஆதரத்தோட விரும்பி கை கொள்ள வேணும். பத்ரந்தே இந்த பிரதீட்சைன்னு சொன்னவாறே நான் வந்து கை கொள்வேனா, நான் எதற்காக கை கொள்ள வேணும்னு அவன் நினைத்தானா என்ன பண்ணுறது. அதற்காக பத்ரந்தே இன்னொரு வார்த்தை அவனை மகிழ்விப்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னான். அல்லது இந்த பெருமாளும் பிராட்டியமாக இருக்கக்கூடிய அந்த சேர்த்தி அழகை கண்டு அதற்கு பல்லாண்டு பாடி பத்ரந்தே என்று சொன்னான். பாணிம் ரிண்ணீஸ்வ பாணினான். இருவரும் பக்கத்தில் ஒரு சேர இருக்கிற காலத்தில் அந்த சேர்த்தி அழகை நான் பார்த்தேன் கண்ணால். இனிமேல் நீர் அவரை கையால் பிடிக்கிற காலத்தில் உன்னுடைய கருத்தை ஒரு திருமேனிக்கு சிவந்த அவளுடைய திருமேனியால் இருக்கக்கூடிய அந்த பரபாக சோபை அத்தை பார்க்க வேணும். இருவரும் சேர்ந்து இருக்கிற கையை கோர்த்திருக்கக்கூடிய அந்த நிலை, அப்போது இருக்கக்கூடிய அந்த அழகை நான் பார்க்க வேணும், அதற்காக கை கொள்ள வேணும் என்ன அவன் பிரார்த்தித்தானான். இதில் மற்ற மங்களாசாசனபரர்கள் எல்லாம் ஒரு அஜானத்தோடையோ இல்லை ஒரு கலக்கத்தோடையோ மங்களாசாசனம் பண்ணினவர்கள். இவன் கர்மயோகியாக அல்லது பெருமாளுக்கு மட்டும் மங்களாசாசனம் பண்ணினவர்களாக சிலர் இருப்பார்கள். இவன் இருவருமான அந்த சேர்த்திக்கு மங்களாசாசனம் பண்ணினவன் மோட்சத்தில் ருச்சியுடையவனாக இருக்க செய்தே அந்த சேர்த்தி அழகை கண்டு அதில் ஒரு பிரீத்தியோடு அதில் கலங்கி அந்த சேர்த்தி அழகு அதை கண்டு ஈடுபட்டு இவன் பண்ணின ஒரு மங்களாசாசனம். ஆகையால் அந்த சேர்த்திக்கு எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு தீங்கும் நேரக்கூடாது என்கிற ஒரு விருப்பத்தோடு பத்ரந்தே அவன் பாடினான். அவன் இருவருமான சேர்த்திக்கு காப்பிட்டான். நாம் அந்த பெருமாளும் பிராட்டியுமான அந்த சேர்த்தி அவர்களுக்கு பரிவாரங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு பல்லாண்டு பாடுவோம் இந்த நன்னாளிலே. ராமோ ராமோ ராம இதி, இது பெருமாள் ராஜ்யம் செய்தொழுகிற காலத்தே பிரஜைகள் எல்லாரும் எப்போதும் பெருமாளுடைய திருநாமத்தையே வாய்வருவி கொண்டு அந்த பெருமாளுடைய குணங்களையே, குழந்தைகள் விளையாடுற காலத்தில் கூட பெருமாளுடைய குணங்களை சொல்லிக்கொண்டு விளையாடுவார்கள் ஸ்ரீராமாயணத்திலே பிரசித்தம். அந்த ரீதியிலே எப்போதும் அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய குணங்களை நாமும் பாடி நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த குணங்களையெல்லாம் எடுத்து அவசியமாக சொல்ல வேணும். ஸ்ரீராமாயண கதையானது
லோகத்திலே யாஸ்தாஸ்யந்தி கிரேயா என்கிற கணக்கிலே உலகம் நிற்கிற அளவும் இந்த ராமாயண கதையானது நடையாட வேணும். பெருமாளுடைய குணங்களை எல்லாரும் அவசியமாக எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். யாவது ஆவர்த்ததே சக்கரம் என்று பரதாழ்வான் பிரார்த்தித்தா போல பூமி உள்ள அளவும் இந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய ராஜ்யம் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த ராஜ்யம் அது பாரத தேசம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யமாக ஆக வேணும். சனாதன தர்மம் எங்கும் நிலை துவங்க வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு ஆலயம் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆலயத்துக்கு ஏற்பட்ட ஆபத்து நீங்கி அது இப்பொழுது ஒருவாறு சரி செய்யப்பட்டார் போல மற்றும் பற்பல ஆலயங்களிலே பற்பல ஆக்கிரமணங்களாலே துருஷ்காதிகளுடைய ஆக்கிரமணங்களாலே பற்பல ஆலயங்கள்லாம் சிதைந்துள்ளன. அவைகளும் இதே போல பிரதிஷ்டை செய்யப்பட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட வேணும் என்பதை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இதே போல இந்த சனாதன தர்மம் வளர வேணும் என்கிற மங்களாசாசனத்தை செய்ய வேணும். வெறுமனே வாயால் மங்களாசாசனம் செய்வதோடு நில்லாமல் அதை வளர்ப்பதற்கு தங்களால் அளவால் இயன்ற காரியங்களை செய்ய வேணும். குறைந்தபட்சம் தங்களுடைய கிரகத்திலே குழந்தைகளுக்கு இந்த சனாதன தர்மத்தினுடைய ஏற்றத்தை கற்பித்து எல்லாருக்கும் கடைபிடிக்கும்படியாக இதை பற்றி காதால கேள்விப்படுறதோடு மட்டும் இல்லாமல் பழக்கத்தில் கொள்ளும்படியாக இதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை சிறிதளவாவது குழந்தைகள் கொள்ளும்படியாக எல்லாரும் செய்ய வேணும் என்பதை பிரார்த்தித்து அந்த திவ்ய தம்பதிகளுக்கும் அவருடைய பரிவாரத்துக்கும் மங்களம் ஏற்பட வேணும்னு பிரார்த்தித்து அடியுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறேன். குறைவுகளை எல்லாரும் க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.